எல்லோருக்கும் வணக்கம். ராஜபுஷ்பா கிச்சனில் காராச்சேவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி. கடலை மாவு இருந்தால் மட்டும் போதும். 10 நிமிஷத்தில் நம்ம இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்துடலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். எப்பயும் நம்ம கடையில் வாங்கினோம்னா அந்த கடலை மாவை சலித்து எடுத்துங்க. நம்ம கடலைப்பருப்பை கொடுத்து மிஷின்லையும் அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம இப்போ மாவை சலித்து எடுத்துருக்கோம். நம்ம தேவையானதை எடுத்துக்கலாம். இது எண்ணெய், நான் கடலை எண்ணெய் எடுத்துருக்கேன். நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். 1/4 கப்பு அளவு எண்ணெய் எடுத்துருக்கேன். அதை அந்த தட்டில் ஊற்றிருக்கேன். அதே அளவு தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ எண்ணெய் எடுத்தேன்னா அதே அளவு தண்ணி. இது ரெண்டையும் தாம்பலத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தண்ணியும் எண்ணெயும் நல்லா கலக்கணும். ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா ரெண்டையும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணுறதால நல்லா நம்ம பால் போல் நல்லா வெள்ளையாக வந்துடும். நம்ம ரெண்டும் கலந்து இதை மாதிரி நல்லா இதை அடித்து விட்டுட்டோம்னா இதை மாதிரி நல்லா வரும். அப்போ நம்ம மாவு இதுக்கு ஒரு 4 இல்லைன்னா 5 கப்பு அதே கப்பால் தான் நம்ம அளக்குறோம். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள், மிளகுத்தூள், நான் செஞ்ச மூலிகை தூள் இதில் என்னென்ன கலந்துருக்குன்னு இதில் போட்டிருக்கேன். அது அடுத்தது உப்பு. நீங்கள் வெறும் மிளகுத்தூள் மட்டும் கூட போட்டுக்கலாம், இல்லை மூலிகை தூள் மட்டும் கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இப்போ 3, அடுத்தது 4, 5 கப் அளவு நமக்கு அந்த கப் அளவு மாவு தேவைப்படும். தண்ணி தேவைப்பட்டாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். எவ்வளவு மாவு தேவைப்படுதோ நம்ம அதை பிசைஞ்சு பார்த்து உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு இப்போ அடுத்தது காராச்சேவு புளியறதுக்கான அச்சு. நம்ம முறுக்கச்சு இல்லை புளிலாம் இதுமாரி இது நைஸு ஓட்டை உள்ள இதை தான் நான் எடுத்திருக்கேன். அச்சியில் ஃபஸ்ட்டு நல்லா எல்லா இடத்துலையும் எண்ணெயை தடவிங்க. இதை பிழிஞ்சு விட்றதுக்கு எண்ணெய். இப்போ அடுப்பில் நம்ம எண்ணெயை சூடுபடுத்துகிறோம். நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு அடுப்பில் எண்ணெயை சூடுபடுத்திட்டு நம்ம அச்சில் ஒரு 4 வாட்டி வச்சுக்கலாம். அந்தளவு மாவு வரும். 4 கை அளவு உருண்டை பெருசு பெருசாக பிடிச்சா 4 உருண்டை வரும். இந்த அச்சில் போட்டு நம்ம எண்ணெய் காஞ்சிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பிழிஞ்சு எடுக்க வேண்டியது தான். ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். காரம் வேணும்னா வெறும் மிளகுத்தூளை மட்டும் நல்லா தூக்கலாக காரமாக போட்டு கூட நீங்கள் செய்யலாம். நல்லாயிருக்கும். எண்ணெயை இதேமாரி செய்யாமல் நீங்கள் எண்ணெயை காய்ச்சி கூட சூடுபடுத்தி கூட எண்ணெயை சேர்த்து பிசைஞ்சு நீங்கள் புழியலாம். இப்படி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. இதை எல்லாத்தையும் நல்லா 2 பக்கமும் வேக விட்டு கொஞ்சம் நேரம் வெந்தோடனே திருப்பி போட்டு எடுத்துருங்க. ஆறினோடனே நல்லா உடச்சி விட்டு ஒரு நல்லா காற்று புகாமல் டப்பாவில் நல்லா டைட்டாக வச்சு மூடி வச்சா 1 வாரம் வரைக்கும், 10 நாள் வச்சுக்கலாம். 1 வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். எண்ணெய் சிக்கு எடுக்காமல் நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் கருத்தை எனக்கு சொல்லுங்கள். நன்றி, மகிழ்ச்சி.